இந்த நாளில் கூட சங்கீதம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 11ஆம் அதிகாரம். ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த தலைப்பு ராக தலைவன் அப்படின்னா என்னன்னு யாருக்குன்னா தெரியுமா? தாவீது இந்த சங்கீதத்தை ராக தலைவனுக்கு ஒப்புவிச்சிருக்காரு. அப்படின்னா யாருக்குன்னா என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ராக தலைவன் அப்படின்னா ஆலயத்தில் இசைக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த குழுவோட சீஃப் மியூசிஷியனை தான் ராக தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பழைய இஸ்ரவேல் ஆலயங்களில் தாவீது லேவியர் இசைக்குழுக்களை அமைச்சார். அப்போது ஒரு ராக தலைவன்னா என்னென்னா ஒரு இசைக்குழுக்கு ஹெட்டாக இருப்பாங்கள்ல, சீஃப் மியூசிஷியன், அவங்கள தான் ராக தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை தாவீது ஏசப்பா ஒரு தலைமையாக வச்சு கூட இந்த சங்கீதத்தை ஏசப்பாவுக்கு பாடியிருக்கலாம். அடுத்து இந்த 11ஆம் சங்கீதம் எந்த சூழ்நிலை அடிப்படையில் எழுதியிருக்காருன்னா 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தை தான் அடிப்படையாக வச்சு இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காரு. ஏன்னா சவுல் ராஜா தாவீதை துரத்திட்டு கொலை செய்யும்படியாக பிளான் போட்டுட்டு இருக்கிறத யோனத்தான் தாவீது கிட்ட சொல்லுவார். தாவீதும் யோனத்தானும் ஃப்ரெண்டாக இருக்கிறதால யோனத்தான் தாவீது கிட்ட போய் எங்கள் அப்பா இந்த மாதிரி உங்களை கொலை செய்ய வராரு, நீங்கள் மலை எங்கன்னா ஓடி போய் ஒளிஞ்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த சூழ்நிலையில் தான் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுறாரு. இந்த சங்கீதத்தில் ஃபஸ்ட்டு வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சையை போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லியிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நான் கர்த்தரை ஒரு முழு மனசோடு நம்பியிருக்கேன். இந்த வசனத்தை நம்ம என்ன நினச்சிக்கலாம்னா, தாவீது ஒரு அசைவில்லாத நம்பிக்கை, நான் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் என்னை போய் ஒளிந்து கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்கிறாரு. இந்த நம்பிக்கை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சங்கீதம் 26:1 கூட இப்படியா சொல்லியிருக்கு. சங்கீதம் 26:1 வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தரை நான் நம்பியிருக்கும்பொழுது நான் தள்ளாடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்கிறார். அதே போல் சங்கீதம் 28:7 கூட இப்படியா சொல்லியிருக்காரு. கர்த்தர் என் பலனும் என் கேடகமாக இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களிக்குறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். நான் கர்த்தர் என் பலனாக இருக்காரு, கர்த்தர் இடத்துலேருந்து எனக்கு சகாயம் வருது, நான் அவரை பாடி துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்கிறாரு. அதே போல் சங்கீதம் 71:5 அதிகாரத்தில் கூட 5ஆம் வசனத்தில் கூட, கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாக இருக்கிறீர். நான் நான் உங்களை நம்பலை, என் சிறு வயதுலேருந்தே நான் உண்மை நம்பிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்கிறாரு. அதே போல் சங்கீதம் 118:9 கூட, சங்கீதம் 118:9 இப்படியா சொல்கிறாரு. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். நம்ம ஒரு மனுஷனையோ நம்மளுக்கு இவங்க இந்த காரியத்தை செய்வாங்க அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனுஷங்க மேலே பற்றுதலாக இருக்கிறது, மனுஷனை நம்பி இருக்கிறத காட்டிலும் தேவன் பேரில் நம்ம நம்பிக்கையாக இருக்கிறது தான் நம்மளுக்கு நலம் அப்படின்னு சொல்கிறார். சங்கீதம் 115:9-10 கூட இப்படியா சொல்கிறாரு. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை நம்பும் போது கர்த்தர் தான் நம்மளுக்கு துணையும் நம்மளை சூழ்ந்து நம்மளை பாதுகாவலாக இருக்கிறாரு. அதே போல் ஆரோன் குடும்பத்தாரும் என்ன பண்ணணும், கர்த்தரை நம்புகிறோம், அவர் தான் நமக்கு எல்லா வேலையிலும் நம்மளுக்கு துணையாக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்மளும் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது அநேக சூழ்நிலையில் நம்ம ஒரு காரியத்தில் நம்ம நம்பிக்கையாக இருக்கிறோன்னா
நம்ம ஏசப்பா எனக்கு இதை செய்யுங்க நம்ம நம்பி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் தான் சத்துரு வந்து அந்த அந்த அதில் வந்து நம்மளை உடைக்கும்படியாக அந்த நம்பிக்கையிலேருந்து நம்ம பின்மாற்றத்துக்குள்ளே போகும்படியாக ஒரு பெரிய பிரச்சனை வரும். ஆனால் கர்த்தர் வந்து அந்த நேரத்தில் நம்ம உறுதியாக கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மளுக்கு தேவன் நம்மளுக்கு யுத்தம் செய்வார். அது மாத்திரம் இல்லை, அடுத்தடுத்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் நீதிமானை சோதி தருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. இதோ 3வது வசனம் பார்த்தீங்க 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தால் மேல் அந்தகாரத்தில் ஏயும்படி தங்கள் அம்புகளை நாணிலே தொடுகிறார்கள். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே. நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரனை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதி தருகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். துன்மார்க்கரையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கர் மேல் கன்னிகளை வர்ஷிக்க பண்ணுவார். அக்கினியும் கந்தகமும் கடும் கோடையும் கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுகிறார். அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது. இதில் என்ன சொல்லிஇருக்குன்னா, கர்த்தர் வந்து நீதிமான சோதி தருகிறாராம். இப்போ நம்ம ஒரு நீதிமானாக இருக்கும்பொழுது நம்மளுக்கு வந்து நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையில் நிறைய சோதனை வரும். அதே போல் தான் யோபு கூட அவருடைய வாழ்க்கையில் நிறைய சோதனை வந்துச்சு. ஒரே நேரத்தில் அவருடைய எல்லாமே வந்து எல்லா பசங்களுமே இறந்துட்டாங்க, எல்லாமே அவர் விட்டு போச்சு. அப்போ கூட யோபு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். அது யோபுவும் வந்து அவர் சோதித்த பின் என்ன பண்ணார், ஒரு சுத்த பொண்ணாக அவர் வந்து விளம்பினார். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு எவ்வளோ சோதனை வந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நம்மளை வந்து ஒரு நல்ல வாழ்க்கையில் கொண்டு போகிறார். அது மாத்திரம் இல்லை, லாஸ்ட் வந்து கர்த்தர் நீதி உள்ளவராக இருந்து துன்மார்க்கருக்கு செய்யும் நியாயத்தை தான் இது குறிக்கிறது. நான் இன்னொரு லாஸ்ட்டாக ஒரே ஒன்று சொல்கிறேன். ரெக்கை இல்லாமல் பறவைகளால் பறக்க முடியும், தண்ணீர் இல்லாமல் மீனால் கூட உயிர் வாழ முடியும். அதே போல் தான் கர்த்தர் இல்லாத வாழ்க்கை வந்து பயனற்றது. நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தரையே நம்பி நம்ம வாழும்பொழுது எல்லா காரியத்திலும் கர்த்தர் வந்து நம்மளோட இருந்து வெற்றி சிறக்க செய்வார். இதை லாஸ்ட்டாக ஒரே ஒரு வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வசனத்தின் பிரகாரம் நம்ம கர்த்தர் மேலே எல்லா காரியத்திலும் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து அதில் வெற்றி சிறக்க செய்வார். என்னென்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுற காலம் வந்து கொஞ்சம் நம்ம சில நேரத்தில் சீக்கிரமாக கிடச்சிரும், சில நேரத்தில் வந்து அந்த காத்திருப்பு நேரம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அந்த டைமில் தான் இன்னும் நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கணும். அதே போல் தான் தாவீதும் வந்து எவ்வளோ இடத்துல சவுல் ராஜா அவரை துரத்தும் போது நிறைய குகையில் நிறைய காடுகள் எல்லாம் போய் ஒழிச்சு கொண்டார். ஆனால் அவர் வந்து பின்மாற்றத்துக்குள்ளே போல கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருந்ததால் தான் அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய அற்புதம் நடந்துச்சு. அதே போல் யோபுவும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருந்தால்தான் அவருக்கும் கர்த்தர் வந்து அவர் இழந்ததை காட்டிலும் இரட்டத்தனையான பலன் கிடைச்சது. நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தரையே நம்பி இருப்போம். கர்த்தர் எல்லா காரியங்களையும் வெற்றி சிறக்க செய்வார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.